ஆக்சுவலி என் பேர் சிவகுமாருங்க. சரி. பேசிக்காக வந்து நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, அப்படி தான் ஒரு பேசிக் என்னோட பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது. இஸ்லாம் சொல்லுவது ஒரே ஒரு பிறவின்னு சொல்லுது. ஆனால் குழந்தை பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஊனமுற்றா பிறக்குது, ஒரு குழந்தை பெரிய அரண்மனையில் பிறக்குது. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து இந்து மதம் சொல்லுது முற்பிறவி செய்த பலன் இந்த பிறவி அனுபவிக்குது. நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அது இப்போ நம்ம அனுபவிப்போம், இல்லைன்னா அடுத்த பிறவிகளுக்கு அனுபவிக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது வந்து ஒரே ஒரு பிறவி தான் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த குழந்தை ஊனமுற்றா பிறக்குது தான் அல்லாஹ் படைக்கப்பட்டதா, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு, அது எது நல்லது கெட்டது தெரியல, அது எப்படி சொர்க்கத்துக்கு வரும்? ஒரு மனிதன் 6 அறிவு இருந்தால்தான் அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் எப்படி மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னா அது தன்னால் அது எப்படி பேச முடியும் அப்படின்னு அந்த குழந்தை இருக்கு. ஆனால் ஆழ்ந்த ஒரு கருத்தில் என்னன்னா, ஹிந்து மதத்தில் வந்து முற்பிறவியில் நம்ம செய்த பலன் இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம்னு அப்படி இருக்குது. அந்த பர்த் வந்துட்டே இருக்கு. பட் யூ ஆர் சேயிங் தட் இஸ் ஒன்லி ஒன் பர்த். இந்த பிறவியில நாம் எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அது நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு இருக்கு. இது என்னோட கருத்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஒரு பேசிக் ஆஃப் மை தாட். சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக கேட்டிருக்காங்க. ஒரு மனிதன் ஊனமாக பிறக்கின்றான், ஊனமாகவே இறக்கின்றான். ஆனால் இன்னொருத்தன் நல்ல சுகாதாரமாக பிறக்கிறான். அப்போ ஒருத்தன் குருடனாக பிறக்கிறான், வளர்றான், வாழ்கிறான், இறக்குறான். ஒருத்தன் கண் பார்வை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இதுக்கு வந்து நம்ம கேட்டால் ஒரு பிறவி தான் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடே இல்லாமல் போயிடுச்சு. கடவுளால் படைக்கப்பட்டவன் இப்படியா வாழ்ந்து சாகணும் இப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இந்து மதத்தில் பார்த்தோம்னா அது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து பழியாக இருக்குது என்று சொல்லும் பொழுது சரி ஒரு திருப்தியாக இருக்குது. ரைட்டு, போன ஜென்மத்தில் என்ன செஞ்சானோ ஏதோ இப்படி இருக்கே அப்படியே வரும் பொழுது அப்போது மறுபிறவி அல்லது முன்பிறவிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து விட்டால் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெமெடி இருக்கிறது, பதில் சொல்லிடலாம். மறுபிறவின்னு ஒன்று இல்லாவிட்டால் இப்போ இதுக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் மறுபிறவி இருக்கா இல்லையா, அது இருப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டா, சயின்ஸ் பூர்வமாக அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அப்போ ஒரு பிறவிதான் என்றால் இந்த ஊனப்பிறவிகளுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபிறவியை பொறுத்த வரைக்கும் தர்க்க ரீதியாகவே நம்ம அது சாத்தியம் இல்லை என்பதை நம்ம உணரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மறுபிறவியினுடைய கான்செப்ட் என்னென்னா, போன வருஷத்தில் நாயாக ஒருத்தன் பிறக்கிறான், அதே நேரத்தில் ஒருத்தன் மனிதனாக பிறக்கிறான். அந்த மனிதன் அந்த நாயை கடுமையாக கொடுமைப்படுத்தி விட்டு சாகடித்து விடுகிறான். இந்த வருஷத்தில் இவன் நாயா பிறப்பான். நாயா பிறந்தவன் மனுஷனாயிருவான். அந்த நாயை அடித்து கொன்றவன் நாயாக பிறப்பான். இப்போ இந்த நாயை அவன் அடித்து கொள்வான். ஏன்னா போன வருஷம் அவன் நாயா பிறந்து அடி வாங்கியிருக்கிறான். இவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான், போன வருஷம் மனுஷனா பிறந்து இந்த நாயை அடித்திருக்கிறான். இதுதான் அந்த பிறவியுடைய கான்செப்ட். இப்போ நீங்கள் உலக அளவு நீங்கள் பாருங்க, இன்னைக்கு வந்து 710 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ உலக அளவில் வந்து மறுபிறவி என்ற ஒரு கான்செப்ட் செல்லுபடியாகும் என்றால், போன ஜென்மத்தில் 100 கோடி இருந்தால் இன்னைக்கு 100 கோடி வரணும். போன ஜென்மத்தில் 200 கோடி என்றால் இன்னைக்கு 200 கோடி வரணும். ஆனால் 2 பேரில் இருந்து தொடங்கின உலகம் விஞ்ஞான ரீதியான ஒரு கண்டுபிடிப்பில் 2 பேர் மூலமாக பல்கி பெருகின இந்த உலகம் 710 கோடி ஆகிறது. இன்னும் சில பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் பல்காக அப்படியே மாற்றம் அடைந்து வரல. சில ஆடுகள் இறக்கிறது, அதே மாதிரி சில ஆடுகள் உற்பத்தி ஆகணும் அல்லது சில மனிதர்கள் உற்பத்தி ஆகணும். அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஆடுகள் எத்தனை பேர் இறக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மனிதர்கள், மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஆடுகள், கால்நடைகள் எத்தனை பேர் அதற்கேற்ற மாதிரி மனிதர்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்கிலேயே உலகம் இயங்கவில்லை. வரிசையில் 710 கோடிக்கு மேல் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாண்டு விடுகிறார்கள். அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு, அந்த கால்நடைகள், அந்த நாய், பன்றி, கழுதை, குதிரை, பறவைகள், நம்ம கொசு கூட அடிச்சிருப்போம். அந்த கொசு கூட இப்போ அடுத்த மனுஷனா வந்து நம்மளை அடிக்க நம்ம கொசுவை வரணும். அப்போ மனித குலத்தினுடைய இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கணக்கு போட்டு இத்தனை கோடி பேர் வாழ்ந்தார்கள். இப்போ இத்தனை கோடி பேருக்கு இத்தனை கோடி பேர் வரப்போகிறார்களா? அதனுடைய முடிவு காலம் என்ன? அப்போ எப்பொழுது இந்த முடிவு காலத்தில் அந்த வேற வேற ஜீவராசிகள் மனிதனாக வரப்போகிறது என்ற கணக்கில் இது நாள் வரைக்கும் அப்படி வந்திருக்க முடியுமா என்றால் இந்த மாதிரி மறுபிறவிக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இல்லை என்று தான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது நியாயமாகவும் இருக்காது. எப்படின்னு கேட்டால், என்னை வந்து ஒருத்தர் அடிக்கிறார். ஏன் அடிச்சிங்க? நீ நேற்று தூக்கத்தில் கெட்ட வார்த்தை பேசினாய், அதனால் உன்னை அடிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க, கெட்ட வார்த்தை பேசும்போது நான் விளங்கி புத்தி சுபாவமோடு இருக்கணும். அப்போ தான் நான் கெட்ட வார்த்தை பேசுனது தப்புன்னு நீங்கள் என்னை உணர்த்துவதற்கு அடிக்கலாம். தூக்கத்தில் நான் ஏதோ உளறி இருக்கிறேன் அதுக்காண்டி இப்போ அடிக்கிறீங்க, அது எந்த வகையில் நியாயம்னு நம்ம கேட்போமா இல்லையா?
சரி, மறுபிறவி வேணாம். நான் வந்து ஒரு 7 வயசு, ஒரு 5 வயசுல விவரம் தெரியாத வயசுல வந்து போடா நாயன்னு ஒருத்தன் திட்டிருப்பேன். 25 வயசுல நல்லா இருக்கியா, இங்க வா போடா நாயே அப்படின்னு திட்டுறேன். என்ன காரணம்னா, நீ 5 வயசா இருக்கும்போது என்ன திட்டினேன், அதனால. நான் ஏதோ விளையாட்டுத்தனம்ல எங்க தகப்பனார் போடா நாயின்னு சொல்லியிருப்பாரு, திட்ட சொன்னா நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு என்னங்க இப்ப நான் என்னங்க பாவம் பண்ணேன்? இப்ப நான் விவரம் இருந்திருக்கேன், யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க, யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட கண்ணியமா பேசணும், இப்பதானே எனக்கு தெரியும். தெரிஞ்ச வயசுல என்ன தண்டிங்க, தெரியாத வயசுல என்ன ஏன் தண்டிக்கிறீங்கன்னு நம்ம கேட்போமா இல்லையா? ஒரு தூக்கத்துல இருந்து செய்யப்பட்ட குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிறுமையில ஒரு விவரம் அறியாத வயசுல செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டால் நம்ம மறுக்கிறோம். ஆனால் என்னுடைய பிறவி, நான் கடந்த பிறவியில நான் ஆடாகத்தான் பிறந்தேன், என் கழுத்தை அறுத்துட்டாங்க என்று நான் இந்த பிறவியில வந்து என்ன, நான் வந்து மீண்டும் மனிதனாக வந்து அடுத்த ஒருத்தனை போன பிறவியில மனிதனாக பிறந்தவன் இந்த பிறவியில ஆடா வந்து உன்னை ஏன் அறுக்கிறேன் தெரியுமா, நீ போன பிறவில மறுசு நான் வந்திருக்கேன்னா அது எந்த வகையில நியாயம்? போன பிறவியில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியாதே. அட தூங்கி எந்திரிச்சவனை தண்டிக்கிறதே அநியாயம் வரும் பொழுது, தூக்கத்தில் செய்த குற்றங்களை தண்டிப்பது அநியாயம் என்று வரும் பொழுது, போன பிறவியில் இவ்வாறு செய்தாய் எனவே அதற்கு இந்த தண்டனை, அப்படித்தான் பழிபாவம் நடக்கிறது என்று வந்தால் நிலைமை என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கொள்வோமே, வந்து 5000 பேர் சேர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு 1000 பேர் வந்து ஒரு ட்ரெயினில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் குண்டு வச்சு அழிச்சிட்டான், சரியா? குண்டு வச்சு அழிச்சவன் இப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இப்போ ஆறுதல் படுத்துவதற்கு என்ன சொல்லணும்? இந்த 1000 பேரை குண்டு வைத்து அழித்தவன் ஏன் அழித்தான் தெரியுமா? போன பிறவில இந்த 5000 பேர் ஒன்று சேர்ந்து இந்த பையனை கொண்டுட்டாங்க. சரி, 5000 பேர் சேர்ந்து எப்படி இவனை கொண்டாங்க? அதுக்காக வேண்டி இவன் இப்படி பழி வாங்குறான்னு தான் வருது. எல்லாத்துக்கும் முன்பிறவி காரணம் தானே. போன ஜென்மத்தில் இந்த 5000 பேரும் சேர்ந்து இவனை கொன்னார்கள், அதனால் இந்த 5000 பேரை இவன் கொண்டிருக்கிறான். இதுல ஏதாவது பொருந்துதா? நம்ம ஒண்ணுக்கு ஒன்று அடிக்கிறது ஓகே, நான் ஒண்ணுக்கு 1000 பேர் அடிக்கிறது ஓகே. 1000 பேர் என்ன அடிக்கிறது எப்படி வரும்? எப்படி திட்டமிட்டு கொள்ள முடியும்? யோசிங்க. 5000 பேர் சேர்ந்து அல்ல 10,000 பேர் சேர்ந்து என்னை கொன்றார்கள், அதனால் மறுபிறவி எடுத்து அந்த 10,000 பேரை நான் கொள்கிறேன் எப்படி வரும்? ஒருவேளை இருக்கலாம், ஒரு 5000 பேர் சேர்த்து 50,000 பேரை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, ஒரு பையன் வந்தான் இந்த 5000 பேரை கொண்டான்னு, இது ஒரு கான்செப்ட். 5000 பேர் என்ன கொன்னீங்கல்ல, நான் ட்ரெயின்ல 5000 பேரா பிரிஞ்சு பயணம் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்ப நீங்க 5000 பேர் ஒரு ஆளா மாறி எனக்கு குண்டு வச்சீங்களே, இந்த ஜென்மத்துல அந்த 5000 ஒரு ஆளா இப்ப நான் மாறிட்டேன், நீங்க 5000 பிரிஞ்சுட்டீங்க, நான் உங்களை கொள்றேன்னா எப்படி பொருந்தாது. அப்ப கான்செப்ட் எப்படின்னா, ஒருவன் சுயநினைவு இல்லாத பொழுதும், தூக்கத்தில் இருக்கும் பொழுதும், மறதியில் இருக்கும் பொழுதும், விவரம் அறியாத பொழுதும் செய்த குற்றங்களுக்கே தண்டனை இல்லை என்று வரும் பொழுது, போன பிறவியில் என்னவாக இருந்தேன் என்று தெரியாத பொழுது, சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு நாய் அடிச்சிட்டாரு, இன்னொரு பன்னி அடிச்சிட்டாரு. என்ன காரணம்? அந்த நாயும் இந்த பன்னியையும் இவர் ஏன் அடிச்சா தெரியுமா? இவர் போன ஜென்மத்தில் ஒரு நாயா இருந்திருப்பார், அதனால இவர் ஒரு அடி வாங்கியிருப்பார், அதனால இப்ப திருப்பி அடிக்கிறார். ஓகே, பன்னி அடிச்சார், அப்ப எதுக்கு என்ன காரணம்? அவ போன ஜென்மத்தில் பன்னியா இருந்ததுனால இப்போ வந்து அவர் திருப்பி அடிச்சிருக்காரு. அப்ப நாயா இருந்தாரா பண்ணியா இருந்தாரா? கேள்வி வரத்தானே செய்யும். நான் வந்து ஒரு ஆட்டை கொள்றேன், ஆடு வந்து என்ன காரணம்னா, போன ஜென்மத்தில் நான் ஆடா இருந்ததுனால், ஆடு மனிதனாக இருந்து என்னை கொன்றதால் கோபத்தில் இன்னைக்கு நான் கொள்றேன். என்ன காரணம்? இது போன ஜென்மத்தில் மனுஷனா இருந்து என்னை கொள்ளுச்சு, அது கொள்றேன். நான் 10 ஆடுல கொள்றேன், இப்போ நான் போன ஜென்மத்தில் 10 ஆடா இருந்தேனா? கேள்வி வருது. சரி, ஆடை மட்டுமா கொள்றேன், ஒரு மாட்டையும் கொள்றேன். இப்ப கோழி கடைக்காரர் 200 கோழியை கொள்றாரு, திடீர்னு ஒரு வாத்து வருது, அதையும் கொள்றாரு. போன ஜென்மத்தில் அவர் வாத்தா இருந்தாரா கோழியா இருந்தாரா? இப்படி எல்லாம் பார்த்தால் போன ஜென்மத்தில் அது மறுபிறவி என்ற கான்செப்ட் எந்த விதமான தர்க்க ரீதியாகவும் பொருந்தப்படவில்லை என்பது தெளிவாகிறது. சரி, அடுத்து இப்போ ஒரு பிறைன்னு வைத்துக் கொள்வோம். இஸ்லாம் சொல்றது என்னன்னா, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தால் என்ன சம்பாதித்தாய், எவ்வளவு சேகரித்தாய் என்பதை துல்லியமாக இறைவன் கணக்கிட்டு உனக்கு அது பதில் கொடுப்பான். இதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட். நாளை மறுமையில எழுப்பப்படும் பொழுது ஒன்றுமே அறியாத நிலையில எழுப்ப மாட்டான். நீ இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாய், இவ்வளவு நடந்திருக்கிறது, இவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது, நீ செய்த குற்றங்களுக்கு இவ்வளவு தண்டனை, அல்லது நீ செய்திருக்கிற நன்மைக்கு இவ்வளவு கூலி, இப்படி இஸ்லாம் சொல்லிடும். ஆனா சகோதரி எதற்கு இந்த கேள்வியை கேட்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஊனமாக பிறக்கிறார், அவருக்கு ஆறுதலாகவாவது இந்த போன பிறவியை சொல்லி இருக்கலாம். இப்ப ஒரு பிறவிதான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊனத்திற்கு என்ன ரெமெடி இருக்கிறது என்று கேட்டால், நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு குறையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு குறையில் படைக்கப்பட்டு இருப்பதுதான் இந்த உலகம் இயங்குவதற்கான அறிகுறியும் அடையாளமும். இந்த உலகத்தில் நம்ம அனைவரையுமே இறைவன் வந்து பணக்காரரா படைச்சிட்டாருன்னு வைங்க, அதனால உலகம் இயங்குமா? யார் யார்ட்டையாவது உதவி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். சிலரை ஏழையாக வைத்ததுனால தான் உலகமே இயங்குது. இப்போ எனக்கு சட்டை தேவை, சட்டை தேவைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கணும். ஒருத்தன் என்னை விட ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு டெய்லராகவோ
அல்லது என்னுடைய காசை வைத்து அவன் பிழைப்பு நடத்தக்கூடியவனாக இருந்தால் எனக்கு சட்டை தைச்சு கொடுப்பான், அவனும் கோடீஸ்வரன். இவன் எல்லாம் எஜமான். இப்போ நான் யார்கிட்ட போய் சட்டை தைக்க? நானே வயல்வெளியில் போய் விவசாயம் பண்ணி காட்டன் ரெடி பண்ணி அந்த பஞ்சை துணியாக்கி அந்த துணியை தைச்சு தைக்கிறதுக்கு மிஷின் வேணும், மிஷின் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுவும் முடியாது. இப்போ பஞ்சத்தான் வச்சு வாழணும், இல்லாட்டி இலையை கட்டிட்டு தெரியணும். இது முடியுமா உலகத்தில்? சோறு திங்கிறதுக்கு என்ன? யார்ட்டும் கேட்க இல்லாது. நானே போய் விவசாயம் பண்ணி நானே சாப்பிடணும். அதுக்குள்ள வாழ முடியாது. மனிதன் இன்றைக்கு ஒவ்வொரு அணுவுக்கும் அடுத்தனுடைய உதவி எதிர்பார்க்கிற காரணம் அவன் இவனுடைய வெகுமதி எதிர்பார்த்திருக்கிறான். அப்ப உலகம் இயங்குவதற்கு இந்த ஏற்றத்தாழ்வு தான் முக்கியம். ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் உலகமே இயங்கவும் முடியும். இப்போ டாக்டர் எப்போ வாழ்வாரு? நோயாளி தான் வாழ்வாரு. எல்லாருக்கும் நோய் நிவாரணம் ஆகி போச்சு. டாக்டர் பொழைப்பாரா? படித்த படிப்புக்கு புண்ணியம் என்ன? அவர் அன்னைக்கு பொழைப்பாரு. சரி, அப்ப பழக்கடைக்காரன் என்னைக்கு பொழைப்பான்? கடுமையான குளிர் மழை வெயில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு பழக்கடைக்காரனுக்கு வியாபாரம் ஆகுது? ஒன்றும் ஆகாது. வெயில் காலம் வந்தது இங்கே வியாபாரம். இந்த மாற்றங்கள், சமூக நிலை மாற்றங்களும் சூழல் மாற்றங்கள் வரும்பொழுதுதான் ஒவ்வொருவனுடைய வாழ்வாதாரங்கள் அதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு ஒரு குறை வைத்திருக்கிறானே, நாம் மனித தன்மை விட்டு அப்பாற்படாமல் இருப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமே. இப்ப நமக்கு எந்த குறையும் இல்லைன்னு வைங்க, அவன் எப்படி வானத்துக்கு பூமியும் பேசுவான் பாருங்க. அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னு வைங்க, அப்பப்போ நான் ஒரு மனிதன் தான், நானும் ஒரு குறை உள்ளவன் தான், அவனை தன்னுடைய கட்டுப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு பெரிய ஒரு வழிவகை செய்யும். சில பேர் என்ன நினைக்கிறோம்னா, கண் தெரியாத ஒரு குருடனை பார்த்துட்டு எவ்வளவு குறையில் இருக்காருன்னு நினைக்கிறோம். வெளிப்படையா பார்க்கும்போது அவர் ஒரு குறையில இருக்கிறார். ஆனால் அதை விட பல குறை பலருக்கும் இருக்கிறது. சில பேர் நல்லா பேசுவாங்க, எழுதவே தெரியாது. சில பேர் நல்லா எழுதுவாங்க, பேச வராது. அவன் என்ன நினைப்பான்? நான் எழுத்தாற்றலால் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு அள்ளி அள்ளி பத்திரிகை எழுது அதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். வாய் விட்டு நான் தான் எழுதுனேன்னு சொல்ல கூட நமக்கு தைரியம் வர மாட்டேங்குது. சபை கூச்சமா இல்லை இருக்குது, மேடை நின்று அப்படி கால்லாம் அதிருத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பதறுவார். ஏன்னா அவருக்கு அந்த குறை இருக்கும். சில பேருக்கு எழுத அழகா தெரியும், நினைவாற்றே இருக்காது. ஒருத்தன் சொல்லி கொடுத்தே எழுதிட்டு இருப்பார். வேலைக்கு வச்சிருக்கேன் எப்படியே இப்படி எழுதிட்டோம் மிஷின் மாதிரி. சில பேர் அழகா டைப் அடிப்பாங்க, ஆனா என்ன டைப் அடிச்சுன்னு கேட்டா மறந்துடுவாங்க. கடவுள் அவங்களுடைய விரல் தான் பார்க்கும், கண்ணு பார்க்காது. அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கறது இல்ல, சில ஆற்றல்களை எடுத்து தான் கொடுக்குறான். சில பேர் எத்தனையோ இருப்பாங்க, கடுமையான கோவக்காரனா இருப்பான், ஒரு குறை இருக்கும். இந்த குறையோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதே நேரத்தில் இறைவன் யாருக்கு எந்த குறையை கொடுத்தானோ அது உலகம் இயங்கணும்ல. குறையை கொடுத்ததுனால தான் சில நிறைகளையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறைகளையும் உலகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த குறையினால்தான் மனுஷன் நிறைய கஷ்டத்தில் உழண்டு சமூக முன்னேற்றத்தை படுத்திக்கிட்டு இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்றான், அதான் இன்னைக்கு ஒவ்வொரு குடியரசு தினமோ சுதந்திர தினமோ மற்ற நல்ல ஒரு அரசு விடுமுறை நாட்களோ வந்துட்டாலோ, அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறையோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ என்ன செய்யறாங்க, அரசாங்கம் போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வு முகாம் உலகமே நடத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இது நடத்துறாங்க? போலியோங்கிற அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டக்கூடாது, அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த ஊனத்துக்கு ஆளாக்கப்பட்டக்கூடாதுங்கிற ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போலியோங்கிற அந்த மருந்து எப்போ உருவாக்கப்பட்டது? இந்த போலியோ என்ற மருந்தை உருவாக்கி அந்த விஞ்ஞானி இருந்தானே, அவனுடைய மனைவிக்கு போலியோ வந்ததுனால உருவாக்கணும். தன் மனைவிக்கு ஒரு வருது, என்ன காரணங்கள் வருது, அந்த கொசு வைத்து கண்டுபிடித்து, ஆஹா இதனுடைய தாக்கத்தினால் வருது, இந்த போலியோ வரக்கூடாத அளவுக்கு ஏற்படுத்தணும்னா அப்படி ஒரு கிருமியை கண்டுபிடிக்கலாம். இந்த கிருமியை வயிற்றுல கொண்டு வரும் பொழுது அது உள்ள கடுமையான வேலை செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி போலியோ என்கிற நோய் வருவதை தடுக்கக்கூடிய சக்தியை உண்டாக்கி விட்டான். இவன் உண்டாக்கி கொண்டதற்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது காரணம் இவன் மனைவிக்கு ஏற்பட்ட போலியோ தான். அந்த மனைவிக்கு ஏற்படலைன்னா இன்னைக்கு 1008 பல்லாயிரக்கணக்கான போலியோ நோயாளிகளுக்கு தீர்வில்லாமல் போயிருக்கும். அப்ப இறைவன் ஒரு குறை ஏற்படுத்தினான்னா அதற்கான காரணிகள் உலகத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழும் பொழுது நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் கண் தெரியாம இருக்கிறார். ஆனா இறைவன் என்ன செய்யறான்? உனக்கு கண்ணு தான் தெரியல நினைக்க கூடாது, அதற்கு 1008 திறமைகளை எல்லாம் பொறுத்து வச்சிருக்கிறான். இறைவன் பொறுத்து வைக்கும் பொழுது அந்த கண் பார்வை மட்டும் இல்லை, எல்லாமே ஒருத்தர் இருக்கும். கண்ணு தெரிஞ்சவங்க கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டான். நம்ம டெய்லர் இருப்பார்ல, அவருக்கு இப்படி கண்ணு தெரியும், அப்பப்போ கண்ணு தெரியாம போயிடும். இந்த கத்திரிக்கோள் எங்கே வச்சேன், துணி கடையில் இருக்கு, அப்படி எடுப்பார், அவருக்கு அப்பப்போ கண்ணு தெரியாம போயிடும். நம்மளே என்ன செய்வோம், தேடுவோம், இந்த பேனாவுக்கான பாக்கெட்ல இருக்கும் பேனா, பேனா இங்கே, ஓ இங்கேதான் இருக்கா, இந்த அளவுக்கு நம்ம கவனக்குறையாயிருவோம். கண் தெரியாத கேளுங்க, உங்கள்கிட்ட 20 ரூபா நோட்டு கொடுத்தாலும் செக் பண்ணிடுவாரு. ரைட்டு 5 ரூபா திருப்பி தரணும் கொடுப்பாரு. கணக்கும் ஒரு துல்லியமா தெரியும். நீங்க கொடுக்குற எந்த பேப்பரும் தெரியும், அது 5 ரூபாயா 50 ரூபாயா 500 ரூபாயா 5000 கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. அது தெரியும், தடவை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. நீங்களாவது செல்போன்ல நம்பர் கேளுங்க, நம்மளுடைய நினைவாற்றல் எப்படி இருக்கு பாருங்க. உங்களுடைய இப்போ புதுசா நீங்க வாங்கின அந்த இந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி கொடுங்க, இந்த கம்பெனி இருக்கு, அந்த நம்பர் என்ன, இது ஒரு நிமிஷம் இருங்க நான் ரிங் அடிக்கிறேன், டயல் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சுங்க. இப்படியா சொல்றது?
அப்படிதான் நமக்கு இருக்குது. ரிசீவ்டு பார்த்து கண்டுபிடிச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. சரி, உங்க நம்பர் வேணாம், உங்க வீட்டு நம்பர் சொல்லுங்க. போன மாசம் ஒரு கம்பெனி வாங்கினேன், இப்போ ஆஃபர் மாறிட்டேன், இருங்க நான் கேட்டு சொல்றேன். இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட கேளுங்க, 500 நம்பரையும் அவர் ஃபோன் புக் மாதிரி மனசு வச்சிருப்பாரு. ஏன்? அவருக்கு வந்து பார்க்க தெரியாது இல்ல, அத்தனை நம்பரும் ஃபீட் அப் ஆயிருக்கும். நம்ம 500 நம்பர், நம்ம நம்பரே ஞாபகம் இருக்காது. அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு போனை கொடுங்க, நீங்க டைப் அடிப்பீங்க, ஒருத்தர் ஃபோன் நம்பர் சொல்லுவாரு, இருங்க 9 8 7 காணமே அளவு இங்க இருட்டில் தெரிய மாட்டேங்குது, 7 அப்புறம் 6, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, 6 அப்புறம் இப்படி கேட்போம். அவர் என்ன செய்வாரு? கண்ணை மூடுறதான் அவருக்கு. கண்ணு மூட தேவையில்லை, கண் தெரியாதுல்ல, கடை அடிச்சுட்டே இருப்பார் விரல்ல. அந்த நடுவரில் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருப்பாங்கல்ல, கண் தெரியாதவங்களும் சேர்த்து தான் போனை கண்டுபிடிக்கிறான். 5ஆம் நம்பர்ல ஒரு சின்ன ஒரு புள்ளியோ ஒரு கோடு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு மொத்த நம்பரையும் கண்டுபிடிச்சிடறாங்க. 5க்கு மேல இருந்தா 2, கீழே இருந்தா 8, இந்த பக்கம் இருந்தா 9, அந்த பக்கம் இருந்தா 1, இந்த பக்கம் இருந்தா 3, இந்த பக்கம் 7, அடடனா அடிச்சு வேலையை முடிச்சிடறான். நம்ம ஆள் பார்க்கறான், இருங்க சின்ன நம்ம போனை வேற சின்ன வாங்கி கொடுத்துட்டாங்க, அடிக்க தெரியல, இருங்க இப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். டச் போனுன்னு வைங்க, 8 அடிக்கிறதுக்கு 7 அடிக்கிறான், 0 அடிக்கிறான், குழப்பறான், விரல ஆடுது. இவருக்கு என்ன கவலையே இல்லை, கடகடன் வேலையை முடிக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு கண் தெரியாதுன்னு நினைக்கிறோம். 1008 திறமை இருக்குது. ஒரு குரலை நம்ம கேட்டிருப்போம், யார் என்ன தெரியுதாம்போ, மூஞ்சி என்ன தெரியுதா, தெரியலையே, போன மாசம் என்கிட்ட 10 ரூபா கடன் வாங்கிட்டு போனியே, ஓ நீங்க தானா, அவசரத்துல சில்லறை இல்லைன்னு கடன் வாங்கிட்டு போனேன், இது வேணுமா, இப்ப இல்ல சொல்றதுக்காக நினைவுபடுத்துக்காண்டி சொன்னேன், அப்படியா, மறந்துடுறோம். இவர் அப்படியா, குரல் ஞாபகம் இருந்தா போதும், இவர் அவரா இவரா எல்லாம் தெரியும். அப்ப ஒரு மனிதன் கண்ணுதல் நினைச்சிடக்கூடாது, அவனுக்கு அதை விட இறைவன் ஏகப்பட்ட பார்வையை கொடுத்திருப்பான். அப்ப இறைவன் உலகம் இயங்குவதற்காக ஏராளமான அந்த சில குறைகளை வைத்து உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக்கணுமே தவிர, இது வந்து ஒரு கெட்ட பிறவி நினைத்திடக்கூடாது. ஒரு ஏழை இருக்கிறான், ஏழை வீட்டில் பிறந்துட்டா நினைச்சிடக்கூடாது. இந்த ஏழை வீட்டில் பிறந்தாலும் அவன்கிட்ட ஏராளமான திறமை இருக்குது. ஒருத்தன் பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறான், அவனுக்கு ஏதாவது திறமை இருக்குதா, அவன் அதுல இருந்து குறையா இருப்பான். ஒண்ணு திறமை குறைவா இருக்கும், திறமை இருந்தால் அழகு குறைவா இருக்கும், சில அழகு இருந்தாலும் ஆணவம் பிடிச்சவனா இருப்பான். ஏதாவது ஒரு குறை ஒரு மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால இறைவன் நமக்கு ஒரு குறையை கொடுத்திருக்காரு. நம்ம காலில் பிரச்சனை, அல்ல ஒரு இடுப்புல பிரச்சனை, ஒருத்தர் கையில பிரச்சனை, ஒருத்தர் காதுல பிரச்சனை, இப்படி என்று இந்த உலகத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால், இந்த உலகம் இயங்குவதற்காக இப்படி அமைக்கப்பட்டது என்பதை விலகிக் கொள்வோமே ஆனால் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. இந்த கண்ணில் இந்த ப்ராப்ளம் வந்ததை வச்சுதான் மனுஷன் இறைவனுடைய ஆற்றலையும் இறைவன் இந்த உலகத்தை படைத்ததையும் எப்ப மனுஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா? குறை இருக்கும்போது தான் கண்டுபிடிக்கிறான். கண்ணு தெரியல, அப்புறம் பார்க்கறான், கண்ணு தெரியாத அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னு ஆட்டுக்கண்ணை கொண்டு வந்து பொதுத்துவம்னு நினைச்சிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆட்டுக்கண் மூலமாக பார்வைகள் கொஞ்சம் பெருசா இருக்குது, முகத்தையே விகாரமாக்குது. இருக்க கண் தெரியாம நல்லா இருந்தான், சாந்தமா தெரியும். கண் தெரியாதவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமாவே தெரியும், அந்த கண்ணை மூணமா இருக்கும்ல, சாந்தமா இருக்கும். ஆட்டுக்கண்ணை வச்சுட்டு கொடூரமா தெரியலான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பார்க்கறான், ஒரு மனிதனும் இறந்த உடனேயே அவனுடைய உடல்ல இருக்கிற எல்லா வகையான அணுக்களும் உயிரிழந்து விடுகிறது, கண் பார்வை தவிர கண்டுபிடிச்சிட்டான். இப்ப கண் தானம் பண்றாங்க. எப்படி இது எது உந்த செய்து? இந்த இழப்பு தான் இவ்வளவு பெரிய பார்வைக்கு உந்த செய்கிறது. அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு உலகம்தான், ஒரு பிறவிதான். இதை வைத்து இறைவன் நம்மை பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை தீமை செஞ்சிருக்கிறத வச்சு இறைவன் துல்லியமோ கணக்கு போட்டு, நீ இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற உனக்கு நல்ல வாழ்க்கை, பாவம் செஞ்சிருக்கிற உனக்கு தீய வாழ்க்கை, இப்படி இறைவன் கொடுப்பார். சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஒருத்தர் மூளை குழம்பி நிலையிலே ஒருத்தர் பிறகுறான், அவனுக்கு புத்தி சுபாவனா இருக்குது, இவனுக்கு எப்படி சொர்க்கம் கொடுக்க முடியும், நரகம் கொடுக்க முடியும்? இறைவன் அதற்கு ஒரு சலுகை காட்டியிருக்கிறார். உனக்கு அப்படி இருக்குது, ஒருத்தன் புத்தி பேதலித்தவனாகவே பிறந்த நிலையில வாழ்ந்து மரணிக்கிறான் என்று சொன்னால், இதை வைத்து உலகம் இயங்கணும், இதுக்கு என்ன ரெமடி, இப்படிப்பட்ட குழந்தை ஏன் வருது? இன்னைக்கு உலகத்துல ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறான். குழந்தைகள் சிலது இருக்குது, சிலது புத்தி பேதலிச்சு வருது, சிலது கொஞ்சம் 100ல் 20% புத்தி சுயமா இருக்குது. சில குழந்தைகளை பார்த்தா 4 வயசு இருக்குது, அதுக்கு 2 வயசு மூளை இருக்குது, 4 வயசு அளவில் வேலை செய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் உற்பத்தி பண்ணணும், அதுக்கு இன்னொரு மருத்துவம், ஏராளமான கண்டுபிடிப்புகளையும் தன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக மனிதன் தன் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல ஈட்டியை எறிந்தே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மனிதன் இன்னைக்கு ஏராளமான முன்னேற்றங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட முன்னேற்றங்களுக்குத்தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இறைவன் சலுகையாக என்ன அமைக்கிறான் என்றால், யார் தூக்கத்தில் தவறு செய்கிறார்களோ, யார் மறதியில் தவறு செய்கிறார்களோ, யார் புத்தி பேதலித்த நிலையில் தவறு செய்கிறார்களோ அவருடைய அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது, அது குற்றத்தில் எடுக்கப்படாது என்று இறைவன் சலுகை கொடுத்து விட்டான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைத்துவிடும், அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.